போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் கைதான நடிகர் மன்சூர் அலிகானின் மகன் அலிகான் துக்ளக்கிற்கு நிபந்தனைகளுடன் சென்னை உயர்நீதிமன்றம் பிணை வழங்கியது. போதைப்பொருள் வழக்கில் கடந்த டிசம்பர் 4ஆம் தேதி அலிகான் துக்ளக்கை ஜே நகர் காவல் நிலையத்தினர் கைது செய்தனர். இந்த வழக்கில் கைதாகி சிறை தண்டனை அனுபவித்து வந்த அலிகான் துக்ளக்குக்கு பிணை வழங்கக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு செவ்வாய்க்கிழமை விசாரணைக்கு வந்தது. அப்போது அலிகான் துக்ளக்கிடமிருந்து எந்த போதைப் பொருட்களும் பறிமுதல் செய்யப்படவில்லை என்றும் வழக்கில் மற்ற குற்றவாளிகள் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து சென்னை ஜே நகர் காவல் நிலையத்தில் தினமும் கையெழுத்திட வேண்டும் என்று நிபந்தனை விதித்த நீதிமன்றம் அலிகான் துக்ளக்கிற்கு பிணை வழங்கியது. நாட்டுப்புற பெண் கலைஞர்கள் ஓய்வூதிய வயதை 50ஆக குறைக்க கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு கலைத்தாய் அனைத்து நாட்டுப்புற கலைஞர்கள் நலச்சங்க மாநில கூட்டம் விழுப்புரத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் நாட்டுப்புற கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அச்சங்கத்தின் தலைவர் சத்யராஜ், பெண் கலைஞர்கள் ஓய்வூதிய வயதை 50ஆக குறைக்க வேண்டுமென வலியுறுத்தினார். நலிந்த கலைஞர்களுக்கு தமிழ்நாடு இயலிசை நாடக மன்றம் ஆண்டுக்கு 500 கலைஞர்களுக்கு 3000 ரூபாய் வழங்கிக் கொண்டிருக்கிறது. அது போதுமானதாக இல்லை. காத்திருப்போர் பட்டியலிலே 4000 5000 கலைஞர்கள் இருக்கிறார்கள். ஆகவே ஆண்டுக்கு 500 கலைஞர்கள் என்பதை 1000 கலைஞர்களாக உயர்த்தி வழங்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே முதல் கோரிக்கையாக வைக்கின்றோம். நம்ம ஊர் திருவிழா, பொங்கல் திருவிழாவில் குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டுமல்லாமல் அனைவருக்கும் வாய்ப்பு வழங்கவும் கோரிக்கை விடுக்கப்பட்டது. HMPV தொற்று தொடர்பாக மக்களுக்கு விழிப்புணர்வு வழங்க மாநில அரசுகளுக்கு மத்திய அரசு அறிவுறுத்தல் வழங்கியுள்ளது. இது தொடர்பாக மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சகம் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில், நாட்டில் சுவாச நோய்களின் தற்போதைய நிலை மற்றும் அந்நோய்களை எதிர்கொள்வதற்கான நடவடிக்கைகளின் நிலை குறித்து மாநில அரசுகளுடன் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. HMPV தொற்று 2001ஆம் ஆண்டு முதல் உலகம் முழுவதும் உள்ள தொற்று என்பதால் மக்கள் அச்சமடைய வேண்டியதில்லை என்றும் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. எனினும் HMPV தொற்று தொடர்பான கண்காணிப்பை தீவிரப்படுத்த வேண்டும் என்று மாநிலங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சோப்பு மற்றும் தண்ணீருடன் அடிக்கடி கைகளை கழுவுதல் போன்ற எளிய நடவடிக்கைகளுடன் வைரஸ் பரவுவதை தடுப்பது குறித்து மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. கைகளை கழுவாமல் கண்கள், மூக்கு அல்லது வாயை தொடுவதை தவிர்த்தல், நோயின் அறிகுறிகளை வெளிப்படுத்தும் நபர்களுடன் நெருங்கிய தொடர்பை தவிர்த்தல், இருமல் மற்றும் தும்மலின் போது வாய் மற்றும் மூக்கை மூடிக்கொள்ளுதல் பற்றியும் மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சுவாச கோளாறு பிரச்சினையை எதிர்கொள்ள மத்திய சுகாதாரத்துறை நன்கு தயாராக உள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.